காற்று மாசடைவை தடுக்க பொறிமுறை சட்டமா அதிபர் அறிவிப்பு என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு பிரதானமான செய்தியாக காணப்படுகிறது. யாழ் மாவட்டம் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காற்று மாசடைவை தடுக்க குறைக்க பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படுவதாக சட்டமா அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்திருப்பதான தகவலாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான ஒரு செய்தியாகவும் அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த காற்று மாசுபடுவதை குறைப்பதற்கான திட்டத்தை வகுக்க சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடக் கோரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வைத்தியர் உமா சுகி நடராஜா தாக்கல் செய்த மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் பொழுதே சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காற்று மாசடைவை தடுக்க குறைக்க பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பிலான மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துடைய பதில் தலைமை நீதிபதி முகமது லாஃபர் தாஹிர் மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. யாழ்குடா நாட்டில் காற்றினுடைய தரம் குறித்து தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் ஆய்வை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னர் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின்படி இது குறித்த ஆய்வறிக்கை சட்டமா அதிபர் ஊடாக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாவரே இந்த ஆய்வறிக்கையை படித்ததில் யாழ்குடா நாட்டில் உள்ள காற்றில் நிர்ணய அளவை விட அதிகமாக தீங்கு விளைவிக்கும் கூறுகள் இருப்பதாக தெளிவாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதன் பொழுது மன்றில் விடயங்களை முன்வைத்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் யாழ் குடாநாடு உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காற்று மாசுபடுவதை குறைப்பதற்கான பொறிமுறை ஒன்றை செயற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதற்காக பெரும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்றும் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து நிதியை பெற திட்டமிட்டுள்ளதாகவும் அரசின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இதனையடுத்து இந்த நடவடிக்கைகளினுடைய முன்னேற்றம் குறித்து எதிர்வரும் நாட்களில் மன்றுக்கு அறிக்கையிடுமாறு நீதிமன்றம் இரு தரப்பினருக்கும் உத்தரவிட்டிருந்தது. இதன் பின்னர் இந்த மனுவானது எதிர்வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.